வணக்கம். எப்படின்னா பேசு. நான் பேசல. வெல்கம் டு YB Vlogs. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா படம் பார்க்க வந்திருக்கோம். என்ன படம்? ஏதோ பேய் படமா. இந்த பேய் படம் பேர் வந்து லிஃப்ட் வந்துருச்சு. லிஃப்ட்டுக்குள்ள போயிருக்கோம் ஆளுலாம். நாங்கள் இப்போ பேய் படம் பார்க்க வந்திருக்கோம். அந்த படம் பேரு என்ன இறங்குது? ஸோ மெனி டிஸ்டர்பன்ஸ். இப்போ நம்ம படம் பார்க்க வந்திருக்கோம். என்ன படம்னா த கொஞ்சரிங் இறுதி சடங்கு. அதான் இறுதி சடங்கு. ஆர்வமா தான் இருக்கு. இல்ல எனக்கு இருக்கு. எனக்கு இல்ல, எனக்கு தூக்கமா இருக்கு. ஆனா உள்ள வந்து வீடியோலாம் எடுக்க முடியாது. புது படம் தான் வீடியோலாம் எடுக்க முடியாது. நாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு நாங்க போடுறோம். ரிவ்யூ சொல்றோம். Five-star general, really no comparable. ஓகே, நாங்க இப்ப தியேட்டருக்குள்ள இருக்கோம். இவரு கொஞ்ச நேரத்துக்கு ஆளு காணா போயிட்டாரு. ஓகே, நான் என்ன பண்ணிட்டு வந்தேன்னா லேட் ஆச்சு. யாரு சாப்பிட்டு இருக்காரு? திஸ் இஸ் வி பிஃபோர் கொஞ்சூரிங். எல்லாரும் கேங்ல வந்து ஒருத்தர் இருப்பாரு. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருப்பாரு. அது இவரு தான். இப்ப நாங்க உள்ள உட்காந்துருக்கோம். இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. படம் முடிஞ்சு நாங்க சொல்றோம் எப்படி இருந்துச்சு. பாய். ஓகே கிஷன், இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரேட்டிங்னு கொடுத்தா நான் ஒரு 7/10 கொடுப்பேன். நான் அந்த அளவுக்கு ஹாரராக இருக்குது அப்படி சொல்ல முடியாது. நான் கொஞ்சரிங் சீரீஸ்லேயே இது ஒரு மாதிரி எப்படி சொல்ல, அந்த அளவுக்கு எதுவும் பிக்கே அல்ல எனக்கு. ஸோ ஜஸ்ட் ஜம்ப் ஸ்கேர்ஸ்க்காக பார்க்கலாம் படம். அது அவ்வளோதான் ஹாரராக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. பட் கதை வந்துட்டு எனக்கு எப்படி சொல்ல, எனக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ என் ஒப்பீனியன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை கதை. ஸோ மற்றபடி பார்க்கலாம், ஒரு வாட்டி ஒரு ஃபண்டுக்கு பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ எல்லாம் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. என்ன ஒரு வருத்தம்னா இந்த பாப்கார்ன் சாப்பிட்டா பல்லுல மாட்டுது. அது மட்டும் அடுத்த வாட்டி வந்துட்டு கொஞ்சம் கரெக்டா சாப்பிட்டா கரெக்டா தொண்டையில போற இருந்தா எனக்கு அது ஓகே. மற்றபடி புதுசா பாப்கார்ன் தயாரிங்க. ஆமா, ஏன்னா சீரியஸா நம்ம அந்த பாப்கார்ன் சாப்பிட்டா பல்லுல மாட்டிக்கிச்சு. அது எடுக்க லேட் ஆகுது. அதை எடுத்துக்கிட்டு படத்தை வேற பார்க்கணும், பெரிய டாஸ்கா இருக்கு. அவ்வளவுதான் என்னோட கம்ப்ளிமெண்ட். அவ்வளவுதான், வருத்தமா இருக்கு பாப்கார்னால. ஓகே, மொத்தத்துல படத்தை பார்க்கல போல. நான் பார்த்தேன். நான் இந்த பேயில வரப்ப படத்தை தான் பார்த்தேன், சைட்ல பார்க்கல. இல்லை, நான் ஃபர்ஸ்ட் சீன் மட்டும் தான் அப்படி பண்ணேன். அது ஒரு ஜம்ப் ஸ்கேர் ஸ்கீன் ஒன்று யாருக்கு தெரியும், நான் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு இது சீன் இல்லை. இந்த படம் நான் பார்த்த வரைக்கும் வந்து ஓகே, ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வர்ற படம்லாம் வந்து எனக்கு ஏன் தெரியல, இந்த எண்டிங் மட்டும் கிளைமேக்ஸ் மட்டும் அவங்க வந்து சப்புன்னு முடிச்சிடுற மாதிரி இருக்கு. மந்தி உள்ள படம்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா இப்போ உள்ள படம் வந்து சப்புன்னு முடிச்சிடுற மாதிரி இருக்கு. எனக்கு அதான் ஃபீல் ஆனிச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா இது கதையை நல்லா இருக்கு, அந்த எண்டிங் தான் எனக்கு பிடிக்கல. ஆனா எனக்கு வந்துட்டு கொஞ்சரிங் சீரீஸ்லேயே வந்துட்டு இந்த படமும் இப்போ வெளியான லாஸ்ட் ரைட்ஸும் இது ப்ரீவியஸாக வந்த படம் கம்பேர் பண்ணால் இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இல்லை. பழைய படம் இந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரீவியஸ் படமும் இந்த படமும் அந்த அளவுக்கு மேட்ச் ஆகல. ஆனா இவர் படம் பார்க்குறப்ப மட்டும் நம்மளாம் படம் பார்த்தா ஆர்வத்தோட பார்த்தா நம்ம எப்படி பார்த்துட்டு இருப்போம். ஆனா இவரு அங்க பார்க்காம நேரா பார்க்காம எப்படி சைட்ல யாரும் இருக்காரு போல, ஆனா வால் தான் இருக்கு சைட்ல. இல்ல, சைட்லயே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் எனக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக நான் கதைக்குள்ள பூந்துட்டேன். கதவு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. ஸோ எனக்கு அந்த பயம்லாம் ஒரு மாதிரி தெரியல. நான் பயந்தேன் தான், இல்லைன்னு இல்லை. பட் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சூட் ஆச்சு. ஸ்டார்டிங் சீனுக்கு வந்து அவன் பாத்ரூம் வந்துருச்சு. இது பாத்ரூம் தனியா போக மாட்டான், குளூர் வேற கூட ஆளு கூப்பிடுறான். ஆனா அந்த சீன் வந்து இன்டர்வியூலே இன்னும் வரல, இவருக்கு வாஷ்ரூம் வந்துருச்சு. காட்டினா எல்லாம் பயந்துருவீங்க. சரிதான். ஸோ நாங்கள் திருப்பி போயிட்டு கண்டினியூ பண்ணோம். பெரியவர் அங்கே தான் பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் ரெக்கார்ட் பண்ணி வந்து பார்க்குறேன் அப்படின்னு. வந்து இவங்க பாத்ரூம் போயிட்டோன்னே ஒரு சீன் இருந்துச்சு, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ரேட்டிங் கொடுத்தா எவ்வளோ கொடுத்தாரு? 10க்கு 10. நாளைக்கு மதுராசி. நான் இன்னைக்கு உள்ளது கேட்டேன். பாப்கார்ன் 5 தான்.
பல்லுல மாட்டுது, மனசு வலிக்குது, மொத்தத்துல படம் பார்க்கல போல. பாப்கார்ன் மாட்டிக்கிச்சு. நீ எவ்வளவு ரேட்டிங் இருக்க? என்னோட ரேட்டிங் 7/10 7/10. நான் இங்கிலீஷ் படம் பார்க்கவே மாட்டேன், நான் பேய் படம் பார்க்கவே மாட்டேன். இந்த படம் பார்க்குறப்ப எனக்கே ஃபர்ஸ்ட் கட்டம் பார்க்குறப்ப என்ன கொஞ்சம் எழுதிட்டே போகிறாங்களா அந்த ஒரு ஃபீல் வர மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசி ஒரு 30 மினிட்ஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் பரபரப்பாக ஓடிச்சு. பரபரப்பாக ஓடிட்டு பேய் படம் அது கடைசியாக இதான் கடைசி பாட்டு மாதிரி விளையாடுறாங்கன்னாங்க. ஆனால் கடைசி பாட்டுக்கும் அந்த கடைசி கிளைமேக்ஸ்க்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் சிங்க் ஆகலையோ அப்படிச்சு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக முடிச்சிருக்கலாம் அந்த ஒரு ஃபீல் தான். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு 7 தான். நாங்கள் இப்படி பேசுறதெல்லாம் பார்த்து நாங்கள் ரிவ்யூவர் நினச்சிக்காதீங்க, ஜஸ்ட் எங்களோட ஒப்பீனியன் அவ்வளோதான். ஓகே, எல்லாரும் நாளைக்கு மறந்துடாதீங்க. நாளைக்கு இப்ப அவர் அப்படி பேசினாருன்னா நாங்க மறந்துடும் நினைச்சிட்டு இருக்காரு. அவரோட இன்னும் பாயிண்ட் கேட்க மாட்டேன், ரிவ்யூ கேட்க மாட்டேன். நான் இது கொடுத்தேன்னா 8 கொடுப்பேன். ஆனா அது சில சீன்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா, இந்த கேரக்டர் வச்சிருக்கேன். கொஞ்சம் படம் பாத்தீங்கன்னா டோனின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த ஆளை நினைச்ச மட்டும் எனக்கு மனசு வலிக்குது. தேவையில்லாம பொண்ணை பார்த்து வாழ்க்கையை சேதாரமாக்கி இருந்து அந்த மாதிரிதான் இருக்கும். பொண்ணுக்காக அவன் நிக்கிறான், அப்படிதான் எங்க ரெண்டாதான் காலு கடைசியா நின்றால அவன் நினைச்சா பாவமா இருக்கு. என்னத்துக்கு அவன் வேற பொண்ணை தேடி இருந்தா வாழ்க்கை ஒரு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டான். வாழ்க்கையில கஷ்டப்பட்டு மனசு வலிக்குது. நாளைக்கு 5 செப்டம்பர் எல்லாரும் மறந்துடாதீங்க. குட்டி தலைவாட மதுராசி வருது, எல்லாரும் போயிட்டு பாத்துருங்க. சரியா? ஆள் வருது, வேற வழியில போய் தான் ஆகணும். போன் பாய் பாய். Good.